இன்னைக்கு நான் ரொம்ப டேஸ்டியான எள்ளு துவையல் தான் செய்ய போறேன். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு அடிகனமான ஒரு கடாய் வச்சிருக்கோம். கடாய் சூடானதுக்கு அப்புறம் இதுல எள்ள போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். எண்ணெய் எதுவும் ஊத்தாம ட்ரையா தான் ரோஸ்ட் பண்ண போறோம். ரொம்ப நேரம் விட வேணாம். எள்ளு வந்து சட சடன்னு சத்தம் கேட்கும். கேட்ட உடனே நம்ம அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வேற பாத்திரத்துக்கு. இப்போ எள்ளை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கடாயில் ஒரு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ இந்த எண்ணெயில் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு வாசனை வர அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்தா போதும். இது கூட 4 மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுறேன். இப்போ இந்த உளுந்து வந்து ஓரளவு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நறுக்கி வச்ச தேங்காய் துண்டுகளை போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட சின்ன சைஸ் புளி போட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அந்த எள்ளோடு சேர்த்து அரைக்க போகிறோம். எள்ளு துவையலுக்கு வதக்கி வச்சுருக்கிறதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். சட்னி மாதிரி மையாக அரைக்காமல் இந்த மாதிரி லேசாக தண்ணி தெளித்து கொரப்பாக அரைச்சி எடுத்தோன்னா டேஸ்டியான எள்ளு துவையல் தயார்.